ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பேக்கரி சுவையில் காலா ஜாமுன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. நம்மளில் பலருக்கும் கூட இது ரொம்ப ஃபேவரட்டானதாக இருக்கும். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா பெங்காலில் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் இதுவும் ஒன்று. இது பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம நார்மல் சாப்பிட்ற குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி இந்த காலா ஜாமுன் ரெசிபி பெர்ஃபெக்டாக ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சர்க்கரை பாகு செய்யணும். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைய விடுங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்தது மாவு தயாரிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் சன்னி வச்சுருங்க. அதில் 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பால் பவுடர் ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரோ கப்போ ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுலேயே நான் சொல்லக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் அளவுகள் மாறாமல் இழந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து இது கூட 3/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை சேர்த்து கூட பண்ணலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர், அதாவது வெள்ளை சர்க்கரையை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எனக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி செலவாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. லேசாக இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கை வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனால் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கண்டிப்பாக பிசையக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு ஜாமுன்ஸ் ரொம்ப ஹார்டாக கிடைக்கும். எவ்வளோக்கு நீங்கள் சாஃப்டாக பிசைகிறீங்களோ பாருங்கள், நான் விரல் வச்சு தான் பிசைகிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையலை. அதனால் எந்தளவு நீங்கள் சாஃப்டாக பிசைகிறீங்களோ அவ்வளோத்துக்கு நம்மளுடைய ஜாமுன்ஸும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே காலா ஜாமுனுக்கு ஸ்டஃபிங் வைப்பாங்க கடைகளில். உங்களுக்கு ஸ்டஃபிங் வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பவுலில் நான் ஒரு 4-5 பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவையும் கொஞ்சம் போல் எடுத்து சேர்த்துருங்க. ஒரே ஒரு சொட்டு மட்டும் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். சர்க்கரை, ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டஃபிங். இப்போ இதை கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கலர்லாம் எல்லா மாவுலையும் ஒன்று சேர ஒட்டி வரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்மளுடைய ஸ்டஃபிங்கும் தயாராகிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இது உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி குலாப் ஜாம் மாவை கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா இது போல் ஒரு சின்ன குழிக்கரண்டி மாதிரி ஸ்பூன் இருக்கும்ல, அது வச்சுட்டு ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இது உள்ளே தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம்.
வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மறுபடிக்கும் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. வெடிப்பு இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போதும் வெடிப்பு வரும். அதனால் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாத மாதிரி பார்த்து நல்லா உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டும் போது அதில் வெடிப்புகள் கொஞ்சம் கூட வராது. இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது, மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணுங்கள். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துருங்க. நான் வந்து ஒரு 5 ஜாமுன் மட்டும்தான் ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் அப்படியே உருட்டி செஞ்சுருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா முழுமையாக பொரிஞ்சு வர வரைக்குமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்செடுக்கணும். கரண்டியை வச்சு இது போல் எண்ணெயை மட்டும் அலசி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக இது போல் நம்ம சலசலன்னு செஞ்சோன்னா அந்த உருண்டைகள் கடாயில் ஒட்டாமல் அப்படியே வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த மாதிரி. இப்போது கொஞ்சம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி மிதக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது போல் சுற்றி விட்டுட்டே இருக்கணும் கரண்டி வச்சு. கொஞ்சம் கூட இதை விட்டுட்டு அந்த பக்கம் ஏதாவது வேறு வேலையாக போயிடக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு பக்கம் மட்டும் கரிஞ்சிரும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் இது பொரியிற வரைக்குமே நம்ம ஸ்டவ் கிட்டேயே நின்று இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இதே போல் உருட்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள் பகுதியில் நல்லா குக் ஆகிட்டு வெளியில் நல்லா டார்க் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம செய்ய போகிறது காலா ஜாமுன் அப்படின்றதுனால இது நல்லா இன்னும் கருப்பு நிறம் வர வரைக்கும் நல்லா இது போல் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப அடர் கருப்பு நிறம் தேவையில்லை, கொஞ்சம் நல்ல திக்கு ப்ரௌன் கலரில் இருந்தால் ஓகேயாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் தான் நம்ம இதை வெளியில் எடுக்க போகிறோம். இந்த கலர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டைமில் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகில் இதை சேர்த்துடணும். இது சூடாக இருக்கும் போதே சக்கரை பாகில் சேர்த்துருங்க. சக்கரை பாகும் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையுமே நம்ம குலாப் ஜாமுனாக பொரிச்சிட்டு இந்த மாதிரி சக்கரை பாகில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊற விடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான காலா ஜாமுன்கள் சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ இதை நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ வந்து ஜூஸியாக இருக்குன்னு. வாவ், நீங்களே பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சோமா கடையில் வாங்கினோமானே டவுட் வரும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் யார்கிட்ட சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.